தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். அக்டோபர் 10ஆம் தேதி படம் வெளியாகவிருக்கும் சூழலில் சில நாட்களுக்கு முன்பு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. மனசுலாயோ என்ற அந்த பாடல் இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இந்த சூழலில் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்கள் எப்போது வெளியாகும் என்பது குறித்து தகவல் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிக்க கமிட் ஆனார். லைக்கா நிறுவனம் அந்த படத்தை தயாரித்தாங்க. ஜெய்பீம் இயக்குனரோட ரஜினி முதன்முறையாக இணைந்திருப்பதனால இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலவியது. இது ஞானவேலோட ஸ்டைலில் இருக்குமா இல்லை ரஜினி ஸ்டைலில் இருக்குமா என்ற கேள்விகளை ரசிகர்கள் தொடர்ந்து எழுப்ப ஆரம்பித்தாங்க. சூழல் இப்படி இருக்க வேட்டையன் படத்தோட டைட்டில் இன்ட்ரோ வீடியோ வெளியானது. அதில் குறி வச்சா இறை விகணும் என்ற பஞ்ச் இடம்பெற்றிருந்தது. அதனை பார்த்த ரசிகர்கள் இது முழுக்க ரஜினியோட ஸ்டைலில் உருவாகி இருக்குமோ என்று சந்தேகம் கிளப்பினாங்க. ஆனால் அப்படி இல்லை, ரஜினிக்காக சில போர்ஷன்கள் கமர்ஷியலாக இருக்குது. அதே சமயம் ஞானவேல் தனது பாணியையும் இதில் விடவில்லை. உண்மையான நடந்த போலி என்கவுண்டரை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் உருவாகி இருப்பதா படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்தாங்க. படமானது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரஜினிகாந்த் தனது பகுதிக்கான டப்பிங்கை அண்மையில் முடிச்சிட்டாரு. அது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் டப்பிங்கின் போது ஒரு காட்சியை பார்த்துவிட்டு இயக்குனரை ரஜினிகாந்த் மனம் திறந்து பாராட்டியது பலரோட கவனத்தை ஈர்த்தது. படத்தில் ரஜினியோடு அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்தின் முதல் பாடலான மனசுலாயோ என்ற பாடல் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. வழக்கமான அனிருத் ரக பாடலா அது அமைந்திருந்தாலும் அதில் ரசிகர்களை 2 விஷயங்கள் கவர்ந்தன. முதலில் மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவனோட குரலை AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்தது. கடைசியா ரஜினிக்கு அருணாச்சலம் படத்துல சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாடலுக்கு குரல் கொடுத்திருந்தாரு வாசுதேவன். அடுத்ததான் மஞ்சு வாரியர் படத்துல பாடல் லிரிக்ஸில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு சிகப்பு நிற சேலையில் ஆடிய நடனம் பெரிதும் கவர்ந்து விட்டது. அதனை பார்த்த பலரும் மஞ்சு வாரியருக்கு 46 வயசு என்று நம்பவே முடியவில்லை, அவ்வளவு கியூட்டாக இருக்காங்களே என்று கமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் ரிலீஸ் ஆகும் என்று தேதி குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகியிருக்கு. அதன்படி படத்தோட 2வது சிங்கிள் செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியாக இருக்குதான். அதே போல படத்தோட இசை வெளியீட்டு விழா அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துவதற்கு படக்குழு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கு ரஜினிகாந்தும் ஒப்புதல் கொடுத்து விட்டார் என்றும் சொல்லப்படுது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஆடியோ லான்ச்சில் தலைவர் என்ன குட்டி கதை சொல்ல போறாரோ என்று கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.